வணக்கம். சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே வஉசி பூ மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இந்த பூ மார்க்கெட் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான கடைகள் புதியதாக உருவாக்கப்பட்டது. இந்த கடைகளை வியாபாரிகளுக்கு பங்கிட்டு வழங்குவதில் தொடர்ந்து கடந்த 2 வருடங்களாக பிரச்சனை நீடித்து வருகிறது. அதாவது ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்கள் இந்த கடைகளை ஒப்பந்தம் எடுத்துக்கொண்டு தனிநபர்களுக்கு வாடகைக்கு விடுவதாக கூறியும் பல மடங்கு வாடகை உயர்வு செய்வதாகவும் இதனை சேலம் மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. இது குறித்து பூ வியாபாரிகள் பல முறை மாநகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் மாநகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் 100க்கும் மேற்பட்ட அதாவது வஉசி பூ மார்க்கெட்டில் நடத்தி வந்த வியாபாரிகள் தற்பொழுது பழைய பேருந்து நிலையம் பிரதான சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்டத்தின் காரணமாக பழைய பேருந்து நிலையம் முதல் சின்னக்கடை வீதி வரை நூற்றுக்கணக்கான வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. அதாவது டெண்டர் எடுக்க யாரும் முன்வராததால் சேலம் மாநகராட்சி நிர்வாகமே தற்பொழுது வாடகையை உயர்த்தியுள்ளது. பல மடங்கு வாடகை கட்டணத்தை உயர்த்தியுள்ளதால் தங்களால் வாடகை கட்டணம் செலுத்த முடியாது என்று கூறியும், அதாவது நாள் ஒன்றுக்கு 120 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த கடைகளுக்கு தற்பொழுது ஒரு கடைக்கு 800 ரூபாய் வரை, அதாவது மூட்டைக்கு பங்கீடு செய்து தொகை செலுத்த வேண்டும் என மாநகராட்சி ஒப்பந்த நிர்வாகிகள் நிர்பந்திப்பதாகவும் இதனை உடனடியாக சேலம் மாநகராட்சி நிர்வாகம் கண்டறிந்து முறையாக 120 ரூபாய் மட்டும் வசூலிக்க வேண்டும் என்று கூறி தற்பொழுது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநகராட்சி நிர்வாகம் இந்த பகுதிக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று கூறி தற்பொழுது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மறியல் போராட்டத்தால் இந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்புடன் காணப்பட்டது. இவர்களின் மறியல் போராட்டத்தை அறிந்த சேலம் உதவி காவல் ஆணையாளர் ஹரிசங்கர் தலைமையிலான காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருந்த போதிலும் பூ வியாபாரிகள் போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது.